கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபியில் கேப்டன்சி மாற்றம் இருக்க போதா நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. பிகாஸ் ரீசன்ட் டைம் ஃபேப் டு பிளஸி அவருடைய ஃபார்ம் ஸோ T20 அவருடைய கெரியர் தேஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குங்க. ஸோ 2023 பாதியிலிருந்தே அவருடைய இன்னிங் சரியில்லை. ஸோ அவர் புஷ் பண்ணி வருவாரா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் டெக்ஸாஸுக்காக ஆடியாச்சு, ஸோ ஜோபோக்காக ஆடிட்டாரு. ஆர்சிபியை விட்டு போனதுக்கப்புறம் ஸோ ஓவரால் வேர்ல்டு லெவலில் எல்லா விதமான T20 ஆடிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் புவரான ஒரு ஃபார்முங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஆர்சிபியில் ஒரு சீசன் நல்லா ஆனார் இல்லையா போன சீசன். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட 10 இன்னிங்ஸில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அவருக்கு ஜோபக் கூட இன்னொரு மேட்ச் ஆடல. அதாவது தர்பன் கூட மட்டும் ஆடி இருக்காங்க. டாப்லிக்கோட 3 விக்கெட் எடுத்தார் இல்லையா. ஸோ அந்த மேட்ச் மட்டும்தான் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்டாட்டிக்ஸ் அந்த ஒரு ரெக்கார்ட் நம்ம எடுத்து பார்த்தாலே ஸோ அரௌண்ட் ஒரு 10 மேட்ச் பக்கம் ஆடி இருக்காரு. எல்லா மேட்சுமே 8, 7 இந்த மாதிரி ரன் தான். 14 ரன் தான் ஹையஸ்ட். கிட்டத்தட்ட 10 மேட்ச்ல வெறும் 14 ரன் தான் ஹையஸ்ட். ஓவராலாக கூட்டி பார்த்தா ஒரு 50 கூட கிராஸ் பண்ண மாட்டேது. 50-60 ரன் தான் ஓவராலாகவே அடிச்சு வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது உண்மையாலுமே ஃபேப் டு பிளஸி அவருடைய கேப்டன்சி மேலேயும் ப்ரெஷர், அவரு மேலேயும் ப்ரெஷர். அவருக்கு பதிலாக யாராவது உள்ள வர போறாங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி மாறப்படுதா? ஆர்சிபியில் என்ன மாதிரியான இன்சைட் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் டீடைலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேப் டு பிளஸி அவருடைய கேப்டன்சி. ஸோ அவருடைய ஃபார்ம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி அவருடைய கேப்டன்சி அவரை பொறுத்த வரைக்கும் ஃபார்மில் இருக்காரோ இல்லையோ கேப்டன்சி நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆளுங்க. ரொம்ப ரொம்ப கூலான பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இவரும் கண்டிப்பாக வருவார். MS தோனி அண்ட் கேன் வில்லியம்சன் இவங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஃபேப் டு பிளஸியும் நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் கோவப்பட மாட்டார். ரொம்ப ரொம்ப கூலான ஒரு மனுஷங்க. நல்லாவே விளையாடுவார் அண்ட் கேப்டன்சி நல்லாவே பண்ணிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னு தெரியல. ரீசெண்ட் டைமில் ஓவர் ரொட்டேஷன், அது மட்டும் இல்லாமல் பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்கறது எல்லாத்துலேயுமே கோட்டை விடுறாருங்க. ஸோ அவருடைய மெயின் பவுலரை எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இனிஷியலாகவே முடிச்சிடறாரு. டெத் ஓவரில் ஏகப்பட்ட பவுலர்ஸை கொடுத்து அடிவாங்க வைக்கிறாரு. காட்சி மாதிரியான பவுலர்ஸ் எல்லாம் வச்சு அவரை டெத் ஓவரில் யூஸ் பண்ணுறதுக்கு பலாம். ஸோ ரொமேரியோ செப்போட வந்துட்டு மிடில்லையே முடிக்கணும். அவரை வந்துட்டு மேக்ஸிமம் ஃபினிஷிங்கில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கேப்டன்சி ரொட்டேஷன் சரியில்லை. ஸோ பவுலர்ஸை குயிக்காக கொண்டு வரணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் ஃபேப் டு பிளஸி மேலே இருக்கு. உடனே எல்லாரும் கேட்கலாம், IPL வேற அது வேற இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன இருந்தாலும் கேப்டன்சி ஒன்று தாங்க. ஸோ ஒரு ட்ராக்கை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரை எப்போ அனுப்பணும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்கு. ஸோ கேப்டன் ஓன் டிசிஷன்ஸும் நிறைய எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ எதுவுமே அவருடைய டெசிஷனும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேப்டன்சி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இதுக்கு மெயின் விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய சவுத் ஆப்பிரிக்கா கரியர் தான். சவுத் ஆப்பிரிக்காவில் திரும்பி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா விட்டு ஒரு வெளியில் வந்ததுக்கு அப்புறமே அவருடைய கேப்டன்சி ஒரு வருஷம் நல்லா இருந்துச்சு. ஆர்சிபியில் நல்லா பண்ணாப்புல இருந்தாலும் தேஞ்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு. போன வருஷம் கூட ஆர்சிபியில் அவர் பண்ண கேப்டன்சியும் விராட் கோலி ஒரு 3 மேட்ச் இடையில பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு இடுப்பில் அடி, அதாவது ஃபேப் டு பிளஸிக்கு இடுப்பில் அடி அப்படிங்கும் போது விராட் கோலி ஒரு 3 மேட்ச் கேப்டன்சி பண்ணியிருப்பாரு. ஸோ ஓவரால் டோர்னமெண்ட்டில் அவர் பண்ணதை விட விராட் பண்ண அந்த ஒரு 3 மேட்ச் அப்படிங்கிறது பெட்டராக இருந்துச்சுங்க. சிராஜை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வார்ம் அப் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ நீ போய் ரெஸ்ட் எடு, இப்போ 2 ஓவர் போட்ட, நீ ஃபைனலாக வந்தால் போதும், அது வரைக்கும் வெளியில் கோர் டயர்ட் ஆகிக்காத, பர்ஃபெக்டாக யாக்கர் எக்ஸிக்யூட் பண்ணணும், கோச் கிட்ட சில விஷயங்கள் பேசி வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சிராஜை ஆரம்பத்தில் 2 ஓவர் போட்டு வெளியில் உட்கார வச்சிருவார். அதுக்கு பல சப்ஸ்டிடியூட்டை உள்ள கொண்டு வந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக 16வது ஓவருக்கு அப்புறம் தான் சிராஜை கூப்பிடுவார். என்னென்ன பேசியிருக்கீங்க, ஸோ கோச் என்ன சொன்னார், நீ எந்த மாதிரி ஃபார்மில் இருக்க, இப்போ என்ன பால் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சிராஜ் கிட்ட பேசி அவரை வந்துட்டு ஊக்கப்படுத்தி அந்த டெத் ஓவரில் அந்த 2 ஓவர் அப்படிங்கிறது அந்த 12 பால் ரொம்ப குரூசியலாக சிராஜ் கிட்ட இருந்து வாங்கினாரு. அதெல்லாம் பார்க்கறக்கே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டு பிளஸி கிட்ட ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிஸ் ஆகுதுங்க. ஸோ நிறையா கம்யூனிகேஷன்ஸ் இல்லை. ஸோ அவர் வாட்டுக்கு பவுலிங் ரன் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. நிறைய போய் கிட்ட பேசணும். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணணும். ஃபீல்டில் மாற்றிக்கிட்டே இருக்கணும். மைண்ட் கேம் ஆடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் மைண்ட் கேம் தான். மைண்ட் கேம் அப்படின்னாலே நமக்கு தோனி தான் ஞாபகம் வருவார். தோனி அதுக்கப்புறம் வந்துட்டு விராட் கோலி அதை பண்ணியிருக்காரு. தோனி என்ன பண்ணுவார் அப்படின்னா 2 பவுண்டரி போகுது அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஃபீல்டரை அங்கே தூக்கி மாற்றுவார். ஸோ பவுலிங் செட்டப்புக்கும் ஸோ அவர் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி போடுறதுக்கும் வந்துட்டு அதுக்கும் அந்த ஃபீல்ட் செட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் பண்ணுவார். ஸோ அடுத்த பால் வந்துட்டு ஃபீல்டரை மாற்றுவார். இந்த மாதிரி பண்ணுறதுனால பேட்ஸ்மேன்ஸ் கன்ஃபியூஷன் ஆவாங்க. எதுக்கு அந்த ஃபீல்டர் அங்கே வச்சுட்டு இந்த பால் போடுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ இதே மாதிரி விராட் கோலி டெஸ்ட்டில் பல தடவை நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதில் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பேட்ஸ்மேன் தடுமாறி 6 அடிக்க போகிறதா பவுண்டரி அடிக்க போகிறதான்னு யோசிச்சு ஸோ கரெக்டாக ஷாட்டுக்கு கமிட் ஆக முடியாமல் அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சில மைண்ட் கேம்ஸும் பண்ணணும். ஃபேப் டு பிளஸி கிட்ட அது குறைஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த சீசன் மேபி ஃபேப் டு பிளஸியை கேப்டனாக பார்ப்போமா? ஸோ பிளேயராக கம்பல்சரி ஆடி தாங்க ஆகணும். இந்த ஒரு சீசன் பார்ப்பாங்க. அப்படி சரிப்பட்டு வரல அப்படின்னா ஸோ கம்பல்சரி ஃபேப் டு பிளஸியும் ஆக்ஷனில் விட்டுதான் ஆகணும். பிகாஸ் நெக்ஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா மெகா ஆக்ஷன். டு பிளஸி பொறுத்த வரைக்கும் ஃபிட்டாக இருந்தாலும் ஸோ ஃபார்ம் ரீசெண்ட் டைம் ஃபார்ம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த 4 வருஷத்துக்கு டீமில் செட் ஆவாரானுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த சமயத்தில் இது எல்லாமே யோசிப்பாங்க. இந்த வருஷம் டு பிளஸியோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நான் பேசின அந்த 10 மேட்ச் ஒரு ஃபார்மில் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 20 மேட்ச் ஒரு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தாலும் அதில் ஒரே ஒரு 50 தான் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட போர் ரெக்கார்ட் கேப்டன்சி எல்லாம் இருக்குது. மேபி நான் பேசினதுக்கப்புறம் ஏதாவது 2-3 இன்னிங்ஸ் ஆனா ஸோ ஐபிஎல் வந்து 14 மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி கொடுத்தாரு அப்படின்னா மேபி இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் சர்வை பண்ணுவாருங்க. பிகாஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டையர்ட் ஆகிறாங்களோ ஸோ அவங்க எல்லாத்தோடைய கெரியருமே வந்துட்டு முடிஞ்சு, அதாவது இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆகிறாங்களோ அவங்களோட கெரியர் முடிஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இன்டர்நேஷனல் ரிட்டையர்ட் ஆகி ஒரு 4 வருஷத்துக்கு சர்வை பண்ண ஒரே ஆள் எம்எஸ் தோனி மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் சிஎஸ்கேல ஆடிட்டு இருக்காரு. பிகாஸ் ஒரு கோர் டீம் உருவாக்கிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் எவ்ரி மேட்ச் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுடைய டீமை வந்துட்டு வழி நடத்தணும் அப்படின்னு ஆடிட்டு இருக்காரு. அவருடைய கெரியரும் இந்த ஒரு வருஷத்தோட முடிஞ்சு போயிடும். ஸோ அப்படித்தான் ஃபேப் டு பிளஸி பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் இல்லாத பட்சத்தில் யார் கேப்டன்சி பண்ணி ஆகணும்? விராட் கோலிக்கு எகைன் ஒன் மோர் சான்ஸ் கொடுக்கலாமாங்கிறது தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பல தடவை நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த 3 மேட்ச் நல்லா பண்ணாருங்க விராட் கோலி. ஸோ இருந்தாலும் டு பிளஸி ரிட்டர்ன் வந்துட்டாரு அப்படிங்கிறதுனால கேப்டன்சி கொடுத்தாரு. இப்போ டு பிளஸி ஃபார்மில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேப்டன்சி கொடுத்துட்டு ஒரு முழு நேரம் நீ வந்துட்டு பேட்ஸ்மேனாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கேப்டன்சி ரிலீஃப் கொடுக்கணும். ஸோ எகைன் போன வருஷம் விராட் ஒத்துக்கிட்டு ஒரு 3 மேட்ச் பண்ணாரு. இந்த வருஷம் ஒத்துக்கிட்டான். ஸோ எகைன் ஒன் மோர் சீசன் பண்ணலாம். ஸோ அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு வேணா புதிய கேப்டனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆர்சிபி கிட்ட ஹைலி பாசிபிள். இதைத்தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராப்பராக யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்சைட் ரிப்போர்ட் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதுதான். அது மட்டும் இல்லாமல் கபில் தேவ், ஆகாஷ் சோப்ரா இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவிலலாம் பேசிகிட்டே இருக்கும்போது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கேப்டனை மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபேஃபுடைய ரீசெண்ட் டைம் ஃபார்ம், அது மட்டும் இல்லாமல் அவருடைய போரான கேப்டன்சி போயிட்டு இருக்கு. இப்படி பார்க்கும்போது கேப்டன்சி மாற்றி ஆகணும். ஸோ அந்த லைனப்பில் கேப்டன்சி அப்படின்னு சொன்னாலே இப்போதைக்கு விராட் தான் ஞாபகம் வராரு. அப்படி விராட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஸோ அது போக 2 பேருக்கு தான் சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒன்று மேக்ஸ்வெல், இன்னொன்று நம்மளுடைய தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்லாவே வந்துட்டு டீமை வந்துட்டு தமிழ்நாடு டீமை வந்துட்டு ரன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் பல கேப்டன்சி நம்ம பண்ணி பார்த்துருப்போம். ஸோ டிகேக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் அவரும் பார்த்தோம் அப்படின்னா தட்டி ஆடிட்டு இருக்காரு. கேப்டன்சி இருக்கிறதுனால கொஞ்சம் உத்வேகம் கிடைக்கலாம். ஸோ அதே மாதிரி மேக்ஸ்வெலுக்கு போனாலும் ஸோ தரமான சைடாக தாங்க இருக்கும். மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி எல்லாம் பார்க்குற ஆள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அடி தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்பர் 3ல ஆடிட்டு இருந்தவர் ஸோ எல்லா லீக்லையுமே வந்துட்டு நம்ம 5 போயிட்டாரு. ஸோ ஆர்சிபிலையும் நம்ம 5 வரக்கான சான்ஸ் இருக்குது. இந்த தடவை கேமரூன் கிரீன் பட்டிதர் இருக்கிறதுனால ஸோ மேக்ஸ்வெல் அட் 5 அப்படிங்கிறக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்சிபியில் ஒரு மாற்றம் இருக்குங்க. அதில் கண்டிப்பாக அதில் மாற்றமே கிடையாது. இன்கேஸ், அதாவது இந்த வீடியோலாம் நான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். இப்போதைக்கு ஜோபக் சூப்பர் கிங்ஸ் இப்படி ரொம்ப லோவாக ஆடிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இன்கேஸ் எல்லா மேட்சுமே வின் பண்ணி, ஸோ நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், வரக்கூடிய எல்லா மேட்சுமே வின் பண்ணி ஸோ ஃபேப் டு பிளஸையும் மேட்சுக்கு ஒரு மேட்ச் 50-30 அப்படி அடிச்சாலே போதும். 30-40-50 இந்த மாதிரி அடிச்சாலே போதும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக இருக்காரு. டைட்டில் வாங்கிட்டாரு அப்படின்னா அவர் தாங்க கேப்டன். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்டை ஜோபக் சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு ரொம்ப போராக முடிக்கிறாங்க. இன்கேஸ் குவாலிஃபை கூட ஆகாமல் முடிக்கிறாங்க. அண்ட் டு பிளஸியோட ஃபார்மும் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக கேப்டன்சி மாற்றம் ஆர்சிபியில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவராலாக ஃபேப் டு பிளஸி ஃபேனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் அவருடைய ஃபீல்டிங் எக்ஸ்ட்ரானரி, இன்னைக்கு வரைக்கும் தேஞ்சு போகாத ஒரு விஷயம் அவர்கிட்ட. அதுதாங்க செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஒரு ஃபீல்டிங். ஸோ ஆரம்பத்தில் முதல் மேட்சை ஒரு கேட்ச் போடிப்பார், அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மேட்சும் ஃபீல்டிங் எல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங் ரொம்ப போராக இருக்குது. அண்ட் கேப்டன்சியும் வந்துட்டு போராக இருக்குது. இது ரெண்டுலேயுமே மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாரு. இந்த ஜோபக்கை, ரொம்ப கஷ்டப்படுற ஜோபக்கை கேப்டன்சி எல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணி ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அட்லீஸ்ட் வந்துட்டு செமிஃபைனல் கொண்டு போய் விட்டுட்டாரு அப்படின்னாலே செம்மையான ஒரு மாற்றமாக இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.